ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. பள்ளிக்கல்வித்துறையில் வெளியான மிக முக்கியமான 5 அறிவிப்புகள். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் பள்ளிக்கல்வித்துறையில் 5 மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இதை இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளிக்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் போட்டு இருக்குது. கோடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய அறிவிப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற அறிவிப்பு உங்களுக்கே தெரியும், 2 அறிவிப்பு. அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். முதல்லேருந்தே படிக்கிறேன். கல்வியே ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வமாகும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கற்றலில் சிறந்து விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசானது 43 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை நிர்வகித்து வருகிறது. அதாவது 43 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் பள்ளிகளை முதல்வர் தலைமையிலான அரசு மட்டும் கிடையாது. இது வரைக்கும் யாரெல்லாம் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்க எல்லா தலைமையிலான அரசும் நிர்வகித்து வருது. ஓகேவா? இந்த பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கும் அவர்களின் நலனுக்கும் இன்றியமையாததாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்கான ஒருங்கிணைந்த நடைமுறை இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறை பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டத்திற்காக 2026 to 2027 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ பள்ளிகள்லேயும் கல்லூரிகளையும் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. நான் இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு தாவேக்கா ஆட்சியில் அமௌண்ட் ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய்மாமனாகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கு தரமான கல்வியைப் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பதை இந்த தாய்மாமனும் அவரது அரசும் உணர்ந்தே இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை நவீனமயமாக்கும் நோக்கில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்கப் பள்ளிகள், 365 நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகளில் 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் இருந்து வரக்கூடிய கல்வித்திறன்மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கும் நோக்கில் பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள், நவீன உறைவிட பள்ளிகளை நமது அரசு நிறுவிடும். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிரும் இப்பள்ளிகளில் கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகம் மற்றும் சீருடைகள் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இப்பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திருத்த மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுத்து, வேகமாக மாறிவரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கேற்ப பள்ளிகளின் பாடத்திட்டத்தை அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறையினருக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கருணை திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் உலகளாவிய குடியிருப்பு பண்பு குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையினரை உருவாக்க அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மை மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க இந்த அரசு 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதுக்காக 25 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர் என்றென்றும் அதை சொல்பவர் நமது முதலமைச்சர். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது புகழ்ச்சிலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்ற திட்டத்தை பார்க்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தோன்னா 10581 அப்படிங்கிற உதவி எண்ணை பண்ணியிருக்காங்களாம். பள்ளி வளாகங்கள் யாராவது பண்ணாங்கன்னா. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்கள் மாநில அளவிலான டிஜிட்டல் நூலகங்களாக வடிவமைப்பதன் மூலம்
டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24x7 இணையதளம் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட மைய நூலகங்களில் இணை பணியிட வசதிகள் கொண்ட கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்களாக செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பொது நூலகங்களை வடிவமைப்பதற்கு பாருங்கள், நூலகங்களுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026 to 2027 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணாக்கர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்ட் மிதிவண்டி வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறையை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏன் ஜென்சியை மட்டும் சொல்கிறாங்க, உயிராக நினைக்கிறார் அப்படின்றது தெரில, ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மட்டுமே 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியோடு இருக்கக்கூடிய மிதிவண்டியை நல்ல தரமாக வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதே தான், கொஞ்சம் தரமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 44,527 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனை அடுத்து உயர்கல்வித்துறை அறிவிப்புகள் இருக்குது. இது ரொம்ப லென்த்தான வீடியோவாக போயிட்டுருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.